Greetings 11th standard students. Welcome to physics class. So நம்ம இப்போ செகண்ட் லெசன் கைனமேட்டிக் லெசன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் நம்ம பார்த்தோம். அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் மோஷன் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. டுடே we are going to discuss differential calculus. ஸோ டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ் வந்து நியூ கான்செப்ட்குள்ளே நம்ம போகிறோம் சரியா. ஸோ இதில் மெயினாக என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படின்ற வேர்ட் தான் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா. ஸோ த ஃபங்க்ஷன் ஆஃப் சம்திங் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. ஸோ எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி is represented by a function in mathematics. For example நம்ம வந்து டெம்பரேச்சர் எடுத்துக்கலாம். டெம்பரேச்சருக்குரிய சிம்பிள் என்னது கேபிட்டல் லெட்டர் டி நம்ம போடுவோம் சரியா. ஸோ இந்த டெம்பரேச்சரில் வந்து வேரியேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். லைக் காலையில் ஒரு மாதிரி இருக்கும் அண்ட் தென் நைட்டில் ஒரு மாதிரி இருக்கும் சரியா. ஸோ ஆஃப்டர்நூனில் இன்க்ரீஸ் ஆகும், ஈவினிங் டைமில் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ டி கேபிட்டல் லெட்டர் டி போட்டுட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு ஸ்மால் லெட்டர் டி போடணும். தட் மீன்ஸ் டெம்பரேச்சர் அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். அந்த டெம்பரேச்சர் அப்படின்றது இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் பொறுத்து வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி. ஸோ ஒரே மாதிரி இருக்கிறதுல த்ரூ அவுட் த டேயில் வந்து கண்டிப்பாக வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து ஃபங்க்ஷன் அப்படின்ற வேர்ட் போட்டு நம்ம வந்து சொல்லணும் சரியா. ஸோ ஹியர் எக்ஸ் டினோட்ஸ் த கோஆர்டினேட் சிஸ்டம். லைக் நம்ம கார்டேஷியன் கோஆர்டினேட் சிஸ்டம் பார்த்தோம் இல்லையா. எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் இசட் ஆக்சஸ் அப்படின்னு அந்த மாதிரி இதில் வரும், கோஆர்டினேட்டில் வரும் எக்ஸ் ஆக்சஸ் அப்படின்றது சரியா. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் நமக்கு கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சரியா. ஸோ தட் மீன்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் சரியா. ஸோ ஒய் இஸ் கால்ட் த டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் எக்ஸ் இஸ் கால்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஒய் வந்து இங்கே எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா எக்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது சரியா. பட் எக்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள் தான் சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் எக்ஸ் சேஞ்சஸ் ஒய் ஆல்சோ சேஞ்சஸ் சரியா. ஸோ எக்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஒய்யோட வேல்யூமே சேஞ்ச் ஆகும். என்ன காரணம் அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்னு தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அப்போ எக்ஸோட சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ஒய்யோட வேல்யூமே சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. ஸோ ஒன்ஸ் த ஃபிசிக்கல் குவான்டிட்டி இஸ் ரெப்ரசன்டட் பை எ ஃபங்க்ஷன் ஒன் கேன் ஸ்டடி த வேரியேஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் over time or over the independent variable on which the quantity depends. லைக் அந்த குவான்டிட்டி வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோ அதில் வேரியேஷன் இருந்தது அப்படின்னா அந்த குவான்டிட்டிலையுமே வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு போடணும் சரியா. ஸோ தட் மீன்ஸ் ஒய் அப்படின்ற குவான்டிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் டிபெண்ட் எக்ஸ் புரியுதா. ஒய் அப்படின்ற குவான்டிட்டி வந்து எக்ஸை டிபெண்ட் பண்ணி இங்கே இருக்கிறதுனால அந்த எக்ஸை வந்து நம்ம எப்படி எழுதியிருக்கோம் எஃப் ஆஃப் எக்ஸ். தட் மீன்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம் சரியா. ஸோ இதில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது எப்படி எழுதலாம் அப்படின்னா எதை பொறுத்து ஒய்யை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸை பொறுத்து ஒய்யை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் சரியா. ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் த டெரிவேட்டிவ் ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ். டிஒய் பை டிஎக்ஸ் சரியா. ஸோ எக்ஸை பொறுத்து ஒய்யை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். தட் மீன்ஸ் லிமிட் அது வந்து நம்ம லிமிட்னு சொல்லணும் எல்ஐஎம் சரியா. ஸோ லிமிட் del x tends to 0 y of x plus del x minus y of x divided by del x. That means del x அப்படின்னா variations ஓகேவா. ஸோ லிமிட் del x tends to 0 del y by del x. So dy by dx represents the limit that the quantity del y by del x attains as del x tends to 0 சரி. del x வந்து நம்ம இங்கே 0 அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ this is a differential calculus. ஸோ இதை வந்து நம்ம அந்த சம் பார்ப்போம். அடுத்து ஒரு சம் பார்த்தோம் அப்படின்னா உனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ கன்சிடர் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட். Calculate the derivative dy by dx using the concept of limit at the point x is equal to 2. So y is equal to என்ன சொல்லிட்டாங்க x squared வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஒய்யோட வேல்யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர். அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ இங்கே என்ன கான்செப்ட்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இது x1 மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்காங்க as a கான்ஸ்டன்ட். இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஒய் தான் டிபெண்ட் டு எக்ஸு பட் எக்ஸ் இஸ் அ இண்டிபெண்ட் வேரியபிள் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னா நம்ம 5 டைம்ஸ் எடுத்தாலும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 தான் வச்சுக்கிற போகிறோம் சரியா. பட் x2 தான் நம்ம வந்து இந்த இடத்துல சேஞ்ச் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ நம்மளாம் ஒன்று எடுத்துக்கலாம். x1 இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னா x2ஓட வேல்யூ 3. தென் y1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்றதுனால 4 அப்படின்னு வரும். y2 வந்து 3 ஸ்கொயர்ட் அப்படின்னா 9 அப்படின்னு நமக்கு கிடைக்கும் சரியா. ஸோ இப்போ இங்கே நம்ம del x பார்க்கணும். தட் மீன்ஸ் வேரியேஷன்ஸ். ஸோ 3 minus 2 1 and 9 minus 4 5. அப்போ del x is equal to 1 and del y is equal to 5 சரியா. x1 கூட 0.5 ஆட் பண்ணணும். அகெயின் அந்த வேல்யூலேருந்து ஒரு 0.5 ஆட் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி போனோம் அப்படின்னா we can get this table. See here x1 and y1 is a constant because y is equal to x squared. ஸோ நம்ம இங்கே x1 ஸ்கொயர்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா x1ஓட வேல்யூ என்ன வருதோ அதே தான் இங்கே y1ஓட வேல்யூ நமக்கு கிடைக்கும் ஓகேவா. பட் த வேரியேஷன் இஸ் x2. ஸோ y2மே அங்கே வந்து வேரியேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஓகேவா. ஸோ இங்கே del x அப்படின்றது என்னது
2 மைனஸ் x1 இங்கே வந்து நம்ம என்ன செய்யணும் சப்ட்ராக்ட் பண்ணணும் ஓகேவா ஸோ அதுக்கு நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா அந்த டெல் எக்ஸோட வேல்யூ கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல வேரியேஷன்ஸ் இருக்கும் del y by del x ஆனால் பாரு மேக்ஸிமம் பாயிண்டில் தான் வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும் 4.25 4.1 4.01 4.001 and 4.001 இந்த மாதிரி தான் வரும் சரியா ஸோ del y by del xல அவ்வளோவா வேரியேஷன்ஸ் வந்து இருக்காது ஓகே ஸோ இதுக்கு தான் நமக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் இட்ஸ் அ ஃபார்முலா இதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் நம்ம பண்ண முடியாது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னு பாரு த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் தட் மீன்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதோட டெரிவேஷன்ஸ் தட் மீன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் எப்படி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னா dy by dx is equal to 1 சரி x is equal to 1 and then y is equal to x squared எடுத்தோம்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த x squared இருக்குல்ல 2 வந்து கீழே முன்னாடி கொண்டுட்டு வரணும் ஸோ 2x again y is equal to x cube அப்படின்னா அந்த கியூப் இருக்குல்ல அந்த 3 முன்னாடி போட்டுட்டு 3 மைனஸ் 1 ஓகேவா ஸோ 3x squared and then y is equal to x power n that means dy by dx is equal to n வந்து முன்னாடி கொண்டுட்டு வந்துடணும் இல்லையா ஸோ n x ஸோ n minus 1 இதுதான் பேசிக் y is equal to x power n இருக்கு இல்லையா that means nx n minus 1 இதுதான் பேசிக் ஃபார்முலா ஓகேவா ஸோ அண்ட் அகைன் y is equal to sin x அப்படின்னா அதோட டெரிவேஷன் என்னது அதோட டெரிவேட்டிவ் என்னது அப்படின்னா cos x ஸோ cos x நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா we can get minus sin x and then constant value நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா we can get 0 ஓகேவா and then finally y is equal to ab இருந்தது அப்படின்னா dy by dx is equal to a db by dx plus b da by dx that means a வச்சு b வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் plus b கான்ஸ்டன்ட்டை வச்சு a வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ஓகேவா ஸோ இட்ஸ் அ ஃபார்முலா இதில் எந்த ஒரு வேரியேஷன்ஸும் பண்ண முடியாது சொல்லவும் முடியாது ஓகேவாம்மா ஓகே ஸோ இன் திஸ் ஃபிசிக்ஸ் velocity speed and acceleration these are also we are going to deal in this next lesson ஓகேவா ஸோ நம்ம இதான் மெயினாக பார்க்க போகிறோம் and see next one is இந்த ஒரு சம் கொடுத்துருக்காங்க பாரு find the derivative with respect to t of the function x is equal to a0 plus a1t plus a2t squared where a0 a1 and a2 are constant so x function of x தான் நம்ம இப்போ கொடுத்துருக்காங்க அதோட வேல்யூ என்னது a0 plus a1t plus a2t squared ஓகேவா ஸோ இங்கே வந்து a0 a1 a2 வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு நமக்கு கொடுத்துட்டாங்க ஸோ நம்ம இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் சரியா ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா the required derivative ஃபஸ்ட்டு ஒன் டைம் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் எக்ஸை வந்து டீயை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ஓகேவா ஸோ a0 அப்படின்றது என்னது கான்ஸ்டன்ட் ஸோ அதோட வேல்யூ 0 ப்ளஸ் அங்கே வந்து t அப்படின்றது கிடையாது ஸோ அந்த டேம் ஃபுல்லாமே நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் 0 அப்படின்னு எடுத்தாச்சு சரியா ஸோ டீயை வச்சு தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அங்கே இல்லை அப்படின்னா அது 0வாக மாற்றிக்கணும் ஓகேவா அண்ட் தென் a1t டிவைடட் பை dt ஸோ இங்கே நம்ம என்ன எழுதியிருக்கோம் dx by dt அப்படின்னு எழுதியிருக்கோம் ஸோ d இன்ட்டு எக்ஸுக்கு பதில் என்ன போடும் இந்த செகண்ட் டேர்ம் a1t டிவைடட் பை dt ஸோ tt கேன்சல் ஆயிரும் ஸோ த ஆன்சர் இஸ் a1 ஓகேவா அடுத்த நெக்ஸ்ட் ப்ளஸ் a2t squared இப்போ தான் நம்ம பார்த்து என்ன பண்ணணும் 2 முன்னாடி கொண்டுட்டு வந்துடணும் 2 மைனஸ் 1 போடணும் n x n பவர் மைனஸ் 1 இருக்கு இல்லையா ஸோ n மைனஸ் 1 இருக்கு இல்லையா ஸோ அந்த ஃபார்மில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா 2a2t அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா ஸோ இதோட நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னா நோ அகெயின் இதில் ஒரு t அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா ஸோ நம்ம அந்த மறுபடியும் அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ஓகேவா ஸோ அகைன் நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் டேர்ம் அண்ட் செகண்ட் டேர்மில் என்ன இல்லை t அப்படின்றது கிடையாது ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது ஸோ த டேர்ம் இஸ் 0 அண்ட் நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட்டாக இருக்கு இல்லையா ஸோ அதில் நம்ம மட்டும் பார்க்கணும் இதில் t இருக்குது ஸோ 2a2 ஓகேவா சம் புரியுதா உனக்கு ஸோ திஸ் இஸ் அ டிஃப்ரென்ஷியேட்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் எக்ஸ் சரியா இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்டெக்ரல் கேல்குலஸ் see this integral calculus na enna appadina it's a area finding process okay va so integration is a basically an area finding process for a certain geometric shapes we can directly find the area like நம்ம இப்போ ஸ்கொயர் ரெக்டாங்கிள் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் ஏரியா வந்து கேல்குலேட் பண்ணிட முடியும் பட் வாட் அபவுட் இர்ரெகுலர் ஷேப் ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த இன்டெக்ரல் கேல்குலஸ் அப்படின்ற ப்ராசஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேவா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நமக்கு நிறையா இந்த லைன் போட்டப்போ நிறைய ரெக்டாங்கிளாக இருக்கா ஸோ இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும் ஓகேவா ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத் ஸோ நம்ம ஈஸியாக பார்த்தாலே உனக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி கேப்பில் நம்மளால்
ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நம்மளால் இதை வந்து என்ன செய்ய முடியாது, கேல்குலேட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம இந்த இன்டெக்ரல் ப்ராசஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நமக்கு புக்கில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் average velocity. So the average velocity is defined as ratio of the displacement vector to the corresponding time interval. Ratio of displacement vector. That means நம்ம velocity குறிய ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம், the rate of change of displacement. நம்ம அப்படி தானே படிச்சிருக்கோம். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, ratio of displacement vector to the corresponding time interval. That means displacement by time taken. மீன் calculate பண்ணோம். ஆவரேஜ்னால என்ன அர்த்தம், எத்தனை டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும், ஆட் பண்ணி அதுக்கு நம்ம மீன் கால்குலேட் பண்ணணும். சரியா? ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு del r by del t. ஓகேவா? ஸோ இதுதான் ஆவரேஜ் வெலாசிட்டிக்குரிய ஃபார்முலா. அண்ட் இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. The direction of the average velocity is in the direction of the displacement vector. நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆவரேஜ் ஸ்பீட். லைக்வைஸ் ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னா இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் டோட்டல் path length traveled by the particle in a time interval. சேம் நம்ம ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், distance by time taken அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா. இங்கே என்ன பார்க்க போகிறோம், டோட்டல் பாத். சரியா? ஸோ டோட்டல் ஆவரேஜ், அதுதான் நம்ம இங்கே ஆவரேஜ் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ டோட்டல் வேல்யூ நம்ம இங்கே கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் பாத் லென்த் டிவைடட் பை டோட்டல் டைம். ஓகேவா? அண்ட் தென் இதில் நம்ம புக்கில் இன்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஒன்று கொடுத்துருப்பாங்க. தட் மீன்ஸ் சடனாக ஏற்படக்கூடிய அந்த வெலாசிட்டி. ஓகேவா? தட் மீன்ஸ் v is equal to limit del t is equal del t tends to 0 del r by del t is equal to dr by dt. டெல்னால என்ன போட போகிறோம், வேரியேஷன்ஸ் அப்படின்னு நம்ம போட போகிறோம். ஓகேவா? வேரியேஷன்ஸ்னால் என்ன, இங்கே நிறையா எடுக்கிறோம் இல்லையா. ஸோ ஆவரேஜ் பார்க்குறப்போ ஒரு இடத்துலையும் டிஃப்ரென்ஷியேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இங்கே டெல் அப்படின்ற ஒரு இது வந்து நமக்கு அப்படிங்கிற ஒரு சிம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். தட் மீன்ஸ் சேஞ்சஸ் வேரியேஷன். இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஒரு சம் கொடுத்துருக்காங்க பாரு நம்ம புக்கில் 2.21 இருக்குது. The position vector of a particle is given. R vector is equal to 2t I cap plus 3t squared j cap minus 5k cap. So we have to calculate the velocity and the speed of the particle at any instant t. Calculate the velocity and the speed of the particle at time t is equal to 2s. So நம்ம tன்றதுலையும் 2s அப்படின்ற வேல்யூலையும் நம்ம calculate பண்ண போகிறோம். டைம் தான் இங்கே வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? பட் இந்த பார்ட்டிகளோட பொசிஷன் வெக்டர் வந்து சேம். ஸோ the velocity v is equal to dr by dt. ஸோ பொசிஷன் வெக்டருக்கு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன போடணும், இங்கே -5kல வந்து t கிடையாது. ஸோ அந்த டேர்ம் வந்து நமக்கு என்னவா மாறிடும், 0வாக மாறிடும். ஸோ we don't consider that part. ஓகே. அண்ட் 2ti plus 3t squared j இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2ti. அப்போது t வந்து அங்கே இல்லை. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ண d of 2t I cap divided by dx அப்படின்னு இருக்கும். dt அப்படி நமக்கு இருக்கும். சரியா? ஸோ அப்போ அதோட வேல்யூ என்னது, 2i cap ப்ளஸ் அந்த 3t ஸ்கொயர்டு இருக்கு இல்லையா, அது வந்து 2 முன்னாடி வந்துடும். ஸோ 3 × 2 6t j cap. 2 - 1 தான். ஸோ 1 எழுதணும் அவசியம் கிடையாது. சரியா? அண்ட் we have to calculate the speed. v of t is equal to square root of 2 squared plus 6t the whole square meter second power -1. அந்த டேர்ம் என்ன பண்ணுறோம், அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ the velocity of the particle is நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, t is equal to 2 செகண்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ டீக்கு பதில் நம்ம 2 செகண்ட் அப்படி நம்ம போட்டோம் அப்படின்னா 2i ப்ளஸ் அங்கே 6t இருக்கு இல்லையா, அப்போ 6 × 2 12j cap அப்படி நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி the speed of the particle நம்ம பார்த்தோம் அப்படின்னா v 2s is equal to square root of 2 squared plus 6 × 2 அப்படின்னா 12 squared. So the answer is square root of 148. The value is 12.16 meter second power -1. ஓகேவா? புரியுதா அந்த சம் உனக்கு? ஜஸ்ட் அந்த டைமோட வேல்யூ வச்சு நம்ம வந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? And the next one is the velocity of 3 particles A, B, C are given below. Which particle travels at the greatest speed? So இதில் என்னது, VA is equal to 3i cap minus 5j cap plus 2k cap and VB is equal to I cap plus 2j cap plus 3k cap and VC is equal to 5i cap plus 3j cap plus 4k cap. ஓகேவா? ஸோ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம், ஏபிசி நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து எது வந்து கிரேட்டஸ்ட் ஸ்பீடில் வந்து ட்ராவல் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? எஸ். ஃபஸ்ட்டு ஸ்பீட் ஆஃப் ஏ நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஏயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க,
3i cap minus 5j cap plus 2k cap. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 3 ஸ்கொயர் ப்ளஸ் minus 5 square plus 2 square இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 38 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 1. ஓகேவா, இது வந்து ஏ. லைக்வைஸ் ஸ்பீட் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் i cap plus 2j cap plus 3 cap இருக்கு இல்லையா, அதில் அந்த வேரியபிள்ஸ்க்கு மட்டும் நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா we can get square root of 14 meter second power minus 1. Okay, then speed of c is equal to 5i cap plus 3j cap plus 4k cap. So 5 squared plus 3 squared plus 4 squared அப்படின்னா we can get square root of 50 meter second power minus 1. So the particle c has the greatest speed. ஏன்னா ஸ்கொயர் ரூட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏக்கு என்னது 38 தான், பிக்கு 14 அண்ட் சி ஒன்லி 50. ஓகேவா, அப்போ எது கிரேட்டஸ்ட் ஸ்பீடில் ட்ராவல் ஆகும் அப்படின்னா பார்ட்டிக்கிள் சி. சரியா, ஸோ த ஆன்சர் இஸ் பார்ட்டிக்கிள் சி. Consider two masses of 10 gram and 1 kilogram moving with the same speed 10 meter second power minus 1. Calculate the magnitude of the momentum. ஸோ இங்கே மொமெண்டம்க்குரிய வேல்யூ ஃபார்முலா என்னது, p is equal to m into v. இது நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ மாஸ் வந்து 10 கிராம் கொடுத்துட்டாங்க அண்ட் மாஸ்க்கு வந்து கிலோகிராமில் நம்ம எழுதணும் அப்படின்னா 0.01 கிலோகிராம். ஓகேவா, ஸோ p is equal to 0.01 into 10. ஸோ த ஆன்சர் இஸ் 0.1 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 1. இப்போ மொமெண்டம் கேல்குலேட் பண்ணியாச்சு அண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 1 கிலோகிராமுக்கு என்ன ஸ்பீடுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அப்போ p is equal to m into vயில் எம்முக்கு பதிலாக 1 போடுறோம். ஸோ த ஆன்சர் இஸ் 10 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 1. ஓகேவா, தஸ் ஈவன் தோ போத் த மாசஸ் ஹேவ் த சேம் ஸ்பீட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும். த மொமெண்டம் ஆஃப் த ஹெவியர் மாசஸ் 100 times greater than that of the lighter mass. அப்போது மாஸ் கம்மியாக இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு மொமெண்டம் வந்து கம்மியாக இருக்கும். சரியா, ஸோ மாஸ் அதிகமாக இருக்குதா மொமெண்டம் அதிகமாகவும் இருக்கும். ஓகேவா, பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மாஸ் எம். ஓகேவா, ஸோ இன்றைக்கி நம்ம நிறைய சம்ஸ் தான் பார்த்துருக்கோம். கான்செப்ட்னு பார்த்தோன்னா டிஃப்ரென்ஷியல் அண்ட் தென் இன்டெக்ரல்ஸ், இது ரெண்டு மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். சரியா, ஸோ அதை நல்லா இந்த சம்ஸ் எல்லாமே கிளாஸ் ஆஃப் நோட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கோ, சம்ஸ் செஞ்சு பாரு. சரியா, செஞ்சு பார்த்தா தான் உனக்கு இது புரியும். அண்ட் தென் இன்னொரு நம்ம மொமெண்டம் குறிய டெஃபினேஷன்ஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க. சரியா, சேம் எக்ஸ் ஒய் இசட் அந்த இதில் தான் கோஆர்டினேட் சிஸ்டமில் தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. யூ ஹாவ் டு கோ த்ரூ இட். பேஜ் நம்பர் 68 கொடுத்துருக்காங்க. சரியா, மொமெண்டம். ஸோ அண்ட் டுடே யுவர் ஹோம்ஒர்க் இஸ் write all the sums in your classwork note and difference between velocity and average velocity. ஒரே ஒரு இது பார்த்தோம் இல்லையா, டிஃபைன் பார்த்தோம் இல்லையா average velocity. ஸோ அந்த இதை மட்டும் கிளாஸ் ஒர்க் நோட்டில் காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா, and do that sums also. Okay, thank you students.